ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி ஜுவல்லரி டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஷேப்பில் நான் இந்த மாதிரி ஜுவல்லரி டிஷ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா நிறைய பெரிய பாலாக ஒரு க்ளே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நீட் பண்ண க்ளே. அது வந்து நான் இந்த 6 mm திக்னஸ்க்கு நான் 2 பக்கமும் ஸ்கேல் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் பிட் பை பிட்டாக நான் வந்து இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நல்லா ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. நான் இப்போ ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் நமக்கு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு க்ளே எடுத்துருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மீனோட ஒரு பாதி மட்டும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஒரு பாதி மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃபுல் ஷேப்பும் நமக்கு கிடச்சிடும். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் வந்து பேப்பர் டெம்ப்ளேட் நான் எடுத்தாச்சு. இப்போது ஜஸ்ட் அப்படியே அந்த க்ளே மேலே நல்லா அப்படி ஒட்டி வச்சுட்டு நம்ம அவுட்லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த டிஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, டிஷ் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சைடில் வந்து அந்த அளவு தேவைப்படும் இல்லைங்களா. அந்த கிண்ணத்தோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு நம்ம கொஞ்சம் க்ளே விடணும். ஸோ நான் வரைஞ்சதுலேருந்து நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு சுற்றியும் நம்ம வரைஞ்ச அந்த மீனோட ஷேப்புக்கு சுற்றியும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சதை வந்து கீழே பேஸுக்கு வர மாதிரி அங்கே வச்சுட்டு அந்த 2 சென்டிமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து மேலே இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி இப்படி விரலால் வச்சு இப்படி அமுத்தி நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம் 4 சைடும். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த மீனுக்கு நம்ம வரைஞ்ச அந்த விங்ஸ் வந்து அந்த 2 சென்டிமீட்டருக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ அதனால் சரி அப்படியே வச்சுட்டு நம்ம வேறு மாதிரி அங்கே டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அந்த ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிராக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம ஷேப் கொண்டு வந்துட்டோம். இனி நல்லா நீட்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த 2 கார்னரும் ஜாயின் ஆகிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்தது. ஸோ நான் தண்ணி தொட்டு நல்லா சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுல், அந்த ஃபிஷ் பவுலோட சைஸ், அந்த ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் தான். இப்போ இதே உங்களுக்கு நல்லா இன்னும் பெரிய சைஸாக வேணும், பெரிய நல்ல ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் வெளியே விடுற அந்த சென்டிமீட்டர், இப்போ நான் விட்டுருக்கேன் இல்லைங்க 2 சென்டிமீட்டர், அது நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பெருசாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும் உங்களோட டிஷ்ஷு. இப்போ உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் விடுறீங்க அப்படின்னா அந்த 5 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களோட பவுல் வந்து ஹைட்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் வந்து ஷேப் நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு நல்லா அதை ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படி விரல் வச்சு நல்லா அப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா பேஸ் வந்து நல்லா செட் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளே வந்து நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா என்ன ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணுமோ அதை நல்லா நம்ம கொண்டு வந்துக்கலாம். எங்கெல்லாம் ஸ்மூத் பண்ணணுமோ நல்லா அங்கே தண்ணி வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம ஷேப் மட்டும் கொண்டு வந்து வச்சிடணும். இப்போ நல்லா நான் ஸ்மூத் பண்ணிவிட்டேன். ஷேப்பும் நல்லா ப்ராப்பராக நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுட்டு போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு வேறு இடத்துல வைக்கிறதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு தனியாக வச்சுட்டேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோவா வளையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இப்படி நான் அந்த க்ளே தொடும்போது நல்லா வளைஞ்சது இல்லைங்களா, இப்போ வளையாது. ஆனால் நல்லா ட்ரையும் ஆக கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஸ்டிஃபாக நிற்கிற ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இப்போ இது வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் க்ளே இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கார்னரில் 2ம் விட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 2யும் சேர்க்குறதுக்கு, ஏன்னா அந்த கார்னரில் நம்ம கை வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவாக இருக்கிற ஒரு டூலை வச்சு நான் இந்த மாதிரி அது 2யும் சேர்த்து விட்டுக்கிறேன். இனி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதும் டிசைன் பண்ணுறதும் நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மேலே வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் வந்து இந்த கத்தி வச்சு அப்படியே நான் சுரண்டி எடுத்துடுறேன். ஸோ மேலே அப்படியே நீட்டாக ஒரே அளவில் ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்கேயாவது பிசுறு மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா அது அப்படியே எடுத்து விட்டுருங்க. இப்போது அந்த நான் சைடில் அந்த 2 சென்டிமீட்டர் நான் அப்படியே தூக்கி விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷார்ப் டூல் வச்சு அப்படியே நான் இந்த மாதிரி கீறி விட்டுடுறேன். ஸோ இது பார்க்குறக்கு அதோட விங்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதானே, இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்படி பண்ணும்போது அந்த க்ளே அப்படியே வந்திருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து அப்படியே வெளியே எடுக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரை ப்ரஷ்ஷால் நான் அப்படியே தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ ஒரு நீடல் டூல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த வால் பகுதியை நம்ம செப்பரேட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பட்டையாக இருக்கணும்னு சொல்லி நான் இந்த டூல் எடுத்திருக்கேன். 2 கர்வ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு யூ டூல் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் சேம் அதே டூல் யூஸ் பண்ணி நான் இந்த இப்படி லைன்ஸ் போட்டு அது கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ டிசைனிங் பார்ட் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். இப்போ மறுபடியும் சேம் அதே யூ டூல் எடுத்து செகண்ட் லேயர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபுல்லாக நான் அந்த கீழே நான் கொடுத்துக்கிறேன். இப்போது தலைப்பகுதியை வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கர்வ் நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். டபுள் கர்வ் நான் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் சும்மா ரேண்டமாக அப்படி இப்படின்ட்டு ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் மறுபடியும் 2 கர்வ் லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த பிசுறாக இருக்கிற க்ளேவெல்லாம் நம்ம ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அந்த பாடி பார்ட்டில் வர அந்த செதில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் யூ டூல் எடுத்து இந்த மாதிரி நான் இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த கண்ணுக்கிட்ட 2 கர்வ்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அந்த யூ டூல்லையே வந்து ரொம்ப சின்னதாக யூ வர மாதிரி, அதாவது கர்வ் டூல் இருக்கு இல்லைங்களா, அதை நான் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு லேயர் நான் கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. அப்புறமா இந்த டூல் வச்சு நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன் லைன்ஸ் போட்டு. 2 லேயர் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் அந்த கர்வ் டூல் யூஸ் பண்ணி. அப்புறம் நீடில் டூல் யூஸ் பண்ணி நான் சும்மா ஜஸ்ட் அப்படி வச்சு நான் எடுத்துக்கிறேன்.
இது வந்து அந்த ஹோல் கட்டரோட சின்ன சைஸு. அதை யூஸ் பண்ணி நான் மீனோட கண்ணுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பெரிய சைஸு. அதால் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது இது வந்து மீடியம் சைஸு. இதில் வந்து டோட்டலாக 3-4 சைஸில் வருது. இது வந்து சின்ன சைஸு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற டூல்ஸ் வச்சுட்டு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாய்க்காக அதை கர்வ் டூல் யூஸ் பண்ணி அங்கே வாய்க்கு நான் இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. பேக் சைடு நல்லா திருப்பி பார்த்துட்டு அங்கே ஏதாவது கிராக் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இதோட பெயிண்டிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.